ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா டப்பிங் ஸ்டுடியோவும் வந்துட்டு ஆல்ரெடி நீங்க வந்து பேசி வச்சிருப்பீங்க எந்த ஸ்டுடியோல பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நீங்க டப்பிங் ஸ்டுடியோல போயிட்டு பேசுறீங்க போது அதை மியூட் பண்ணிட்டு தான் பேச போறீங்க, அப்படியே ப்ராம்ப்டை பார்த்து படிப்பீங்க, ஓகேவா, ஸ்கிரிப்டை பார்த்து. ஸோ நடிக்கும் போது இருந்த அதே எனர்ஜி டப்பிங்ல வருமா, இல்லை அது ஏதாவது மாறும்னு நினைக்கிறீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலாக நடிக்கும்போது இருக்கிற அந்த எனர்ஜியை வந்து நம்ம விஷுவலை பார்த்துட்டு டப்பிங்கில் நம்ம அதுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். இன்னும் பெட்டர்னா அதை விட அதிகமாக கொடுத்தா இன்னும் பெட்டர். பட் ஆனால் அது மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, நம்ம கம்மியாக கொடுத்தாலும் அதிகமாக கொடுத்தாலும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓகே. அங்கேயும் நமக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்குலாம் டேரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம அந்த அதே எனர்ஜியில் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நமக்கு என்ன சொல்றது, ஆடியோ வீடியோ வந்து பெர்ஃபெக்டா பிளெண்ட் ஆகிடும். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் இன்ஃபர்மேஷன். இப்போ நாளைக்கு புதுசா வந்துட்டு ஒரு ஆஸ்பைரிங்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எந்த ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜுமே இல்லாம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து என்னென்ன மாதிரி மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை எப்படிலாம் வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது? ஆக்சுவலாக இதுவரையும் நான் கடந்த வந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸும் யூனிக். அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து போர்ட்ரே பண்ணணுன்ற ஒரு விஷயனோட வச்சுருப்பாங்க. ஸோ ஒருத்தர் இப்போ எப்படி ஒரு மனுஷனும் ஒரு யூனிக்கோ, அதே மாதிரி தான் ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸும். இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு எப்படியான அவங்க இப்போ எல்லாருமே ஆக்சுவலாக விஷனரி டைரக்டர்ஸ் தான். அவங்களோட எப்படி சொல்றது, ஜேர்னி எப்படி போகணுங்கிறது அவங்க தான் தீர்மானிக்கணும். ஸோ பேசிக்காக இப்போ சூரத் மாதிரி சின்னதாக பண்ணிட்டு ஸ்கில்லை கெயின் பண்ணிட்டு என்ன சொல்றது, ஆமாம் அப்படி இருந்தால் என்ன சொல்றது, சேஃப்டி. நம்மளும் படிப்படியாக நம்ம க்ரோ ஆகும். இப்போ எடுத்தோன்னா நம்ம பெருசாக பண்ண நிறைய பேர் பார்த்துருக்கோம், தே won't மேக் இட். ஏன்னா they won't make it in the sense they won't make a film itself. ஏன்னா அவ்வளோ பெரிய இதை வந்து அவங்களால டக்குன்னு ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்னதாக எப்படி இப்போ நமக்கு ஒரு நாள் நடக்கிற ஒரு சின்ன இன்சிடென்ட் எப்படி நமக்கு கன்வே பண்ணுறோம், போர்ட்ரே பண்ணுறோம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஸ்டோரி டெல்லிங் வந்தோம்னா இட் வில் பி குட். எதுவுமே தெரியாமல் வந்து ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் பாருங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பாருங்க, காப்பி பண்ணுங்க. அது அப்படியே அவங்க எப்படி எடுத்திருப்பாங்கன்றதை காப்பி பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபிலிமை வந்து காப்பி பண்ணுங்க. இப்போ ஆக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபிலிம், பிடிச்ச ஆக்டர்ஸை வந்து இது பண்ணுங்க, மிமிக் பண்ணுங்க, ரீக்ரியேட் பண்ணுங்க. அவங்க ஆல்ரெடி வாழ்ந்த சீன்ல நீங்களும் வாழ்ந்து பாருங்க. ஸோ அதில் வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ் தாண்டி உங்களுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். இந்த சீன் அவர் இப்படி பண்ணாரு, ஆனால் நான் அந்த சீன் இது பண்ணால் இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலான்ற ஒரு என்ன சொல்றது, யூ கேன் பி அவேர் ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ உங்களால் அடுத்து ஏதாவது ஒரு சீன் பண்ணுறதுக்குன்னா உங்களுக்கு யூ வில் பி கேப்பபிள். ஸோ யூ வில் டெவலப் யுவர் என்ன சொல்றது, யூனிக்னஸ், அத்தென்டிசிட்டி இருக்கும். எல்லாரோட ஆக்டிங்லேயும் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸோட அந்த ஒரு சாயல் கண்டிப்பாக இருக்கும், பெரிய பெரிய ஸ்டார்ஸாக இருந்தாலுமே. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் அந்த ஒரு இல்யூஷன்ஸை தாண்டி வி ஹாவ் அவர் ஓன் பர்சனாலிட்டி. ஸோ அது டெவலப் ஆகும். ஸோ நிறைய என்ன சொல்றது, மோனோலாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆர்டிஸ்ட்டு, ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து என்ன சொல்றது, கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்த்துக்குவாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்கள்ட்ட அதுதான் மெயின் ஃபார் டேரக்டர். அவங்களுக்கு தேவையானதை வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்களோட என்ன சொல்றது, அவங்க மைண்ட் செட் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அதுக்கிட்டேருந்து அவுட் புட் வாங்க. ஒவ்வொருத்தவங்க கிட்டேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது வரும். ஒரு டைரக்டர்ன்றது வந்து என்ன சொல்றது, எல்லா நீங்க மட்டும்தான் ஃபிலிம்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் டிராவல் பண்ண போறோம். நாங்க வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன், ஷூட், போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு நாங்க போயிடுவோம். நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் முன்னாடில இருந்து ஸ்டோரியில இருந்து எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க வெளியே வந்து ரிலீஸ் ஆகி அதுல வர கான்ட்ரவர்சிஸ் ஹேண்டில் பண்றதுக்குமே நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். அதாவது டைரக்டர் வந்து எப்படின்னா கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை எடுக்கிற மாதிரி. ஃபார் டைரக்டர்ஸ் தேர் ஃபிலிம்ஸ் ஆர் பேபிஸ். ஓகே, அப்படி செதுக்கி பார்த்து பத்திரமா இது பண்ணீங்கன்னா அந்த பேபி வந்து உங்களுக்கு ஒழுங்கா வரும், உங்களை பெருமைப்படுத்தும். இல்ல ஆமா பார்த்துருப்பீங்க நிறைய சும்மா குழந்தைய மட்டும் பெத்து போட்டுட்டு கண்டுக்காம விட்டுருப்பாங்க நிறைய பேரண்ட்ஸ். ஆமா, அந்த மாதிரி ஒரு நியூசன்ஸா ஆனா அவுட்புட் வந்து வரக்கூடாதுன்னா நீங்க வந்து எப்படி நீங்க பேபிக்கு லவ் அண்ட் கேர் அண்ட் அட்டென்ஷன் கொடுத்து அப்படி கொண்டு வரீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கும் நீங்க அந்த ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு என்ன சொல்றது, அதுக்கான வேல்யூ, அதுக்கான லைவ்லினஸ், அதுக்கான சோல் எல்லாத்தையும் உங்க சைட்ல இருந்து பிளட் ஸ்வெட்
பிளட் சொட்டு நீங்க போட்டு மேக் பண்ணணும் உங்க பேபி. ஃபிலிம்ஸ் ஆர் ப்ரீஷியஸ், இட் கேன் இம்பாக்ட். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் வேல்யூபிள் இன்சைட். நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ பார்க்கலாம், இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்டு. இது நல்லா வந்துருக்குன்னா நம்ம திரும்ப இன்னொரு பாட்காஸ்ட் செக்ஷன் வைக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.